வணக்கம். நான் உங்கள் ஆதிரா. வெல்கம் டு ஆதிரா ஆடியோ புக்ஸ். ராதையை கண்டு கொண்ட கண்ணன் சீசன் 3 சாப்டர் 2ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. ராதிஷாவை கண்டுபிடிக்கணும்ல. ராதிஷாவின் பாதுகாப்பிற்காக 2 பாதுகாவலர்கள் எப்பொழுதும் அவளை பின்தொடர்ந்து வருவர். இதெல்லாம் கிருஷ்ணனின் ஏற்பாடுதான். இன்று பிறந்தநாள் விழா என்பதால் இவர்கள் இருவரும் சற்று ஒதுங்கி இருந்தனர். ஆனால் அந்த சந்தோஷமான தருணம் வெகு நேரம் நீடிக்காமல் இப்படி ராதிஷா மாயமாக மறைந்தது அனைவரின் மனதையும் பதப்பதைக்க வைத்தது. ஆளுக்கு ஒரு புறம் ராதிஷாவை தேடிக்கொண்டு இருந்தனர். ராதா உடைந்து அழ ஆரம்பித்தாள். மனைவியின் கண்களில் கண்ணீரை பார்த்த கிருஷ்ணன் பதறினான். அழாதே, ராதா குட்டி எங்கேயும் போயிருக்க மாட்டா, பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பா, நீ கவலைப்படாத, நான் அவளை எப்படியாவது கூட்டிட்டு வந்துடுவேன், என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அழாத என்றான் கிருஷ்ணன். ராதாவை அணைத்து சமாதானப்படுத்தினான். பெண்கள் எப்பொழுதும் பிரச்சனையை பார்த்ததும் அழுது தீர்த்து விடுகிறார்கள். ஆனால் ஆண்கள் அப்படி மனமுடைந்திருந்தாலும் சபையில் அழ முடியுமா? நிலைமையின் தீவிரம் கிருஷ்ணனுக்கு நன்றாகவே புரிந்தது. ஆனாலும் அவன் முகத்தில் எந்த கலவரத்தையும் காட்டவில்லை. அவனது சாம்ராஜ்யத்தின் இளவரசி அவள். அவனது மகள் மேல் கை வைக்க யாருக்கு தைரியம் இருக்கிறது? ரியானுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவனது தந்தையைப் போல அவனும் முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டிருந்தான். அதுவரை அருகில்தான் ராதிஷா நின்றிருந்தாள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ராதிஷா டான்ஸ் ஆடிக்கொண்டு இருந்ததுதான் கடைசியாக பார்த்தது. எப்படி திடீரென்று மாயமாக மறைந்து விட்டாள் என்று யோசித்தான் ரியான். அவளை பார்த்து வெகு நேரமாகிவிட்டதோ என அவனுக்குள் ஆசை போட்டான். அம்மாவை எப்படி சமாதானப்படுத்துவது என்று அவனுக்கும் தெரியவில்லை. ராதிஷா அவளாக சென்றாளா, இல்லை யாரும் கடத்திவிட்டார்களா என பலதரப்பட்ட யோசனைகள் அவனை ஒரு சேர குழப்பியது. அப்போது பாதுகாவலர்களில் ஒருவன் மூச்சிறைக்க ஓடி வந்தான். ரியானிடம் வந்து ஒரு கடிதத்தை நீட்டினான். சின்னையா, மன்னித்து விடுங்கள், இதை படித்து பாருங்கள் என்றான் அவன். படித்த மாத்திரத்தில் ரியானின் முகம் இன்னும் இறுகியது. அந்த கடிதம் மிகவும் சிறியதாக இருந்தது. 4 வரிகள்தான். மம்மி, டாடி, ஐ எம் சாரி. நான் வளர்ந்து விட்டேன். வெளி உலகத்தை பார்க்க நினைக்கிறேன். என்னை தேட வேண்டாம் என்று எழுதியிருந்தது. அதை வாசிக்கும்போது ஏதோ ஒன்று ரியானிற்கு வித்தியாசமாகப்பட்டது. அந்த 4 வரிகளை அவள் மிகவும் சந்தோஷமாகத்தான் எழுதியிருந்தாள். அவள் எங்கும் சென்றுவிடக்கூடாது, அவள் எங்கிருந்தாலும் அழைத்து வாருங்கள் என்றான் கிருஷ்ணன் அதிகாரத் தோரணையுடன். அவனது மகள் அவனுக்கு மிகவும் முக்கியம் அல்லவா? எப்படி அவள் இல்லாமல் அவர்களின் குடும்பம் வீடு திரும்பும்? இன்னொரு பாதுகாவலன் ஓடி வந்தான். சின்னையா, அம்மா வெகு நேரத்திற்கு முன்பே இங்கிருந்து கிளம்பி விட்டார்கள் என்றான். என்ன உளறுகிறாய் என கோபமாக கேட்டான் ரியான். அவனது புருவங்கள் சுருங்கி சொன்னவனை கோபத்துடன் பார்த்தது. ஆமாம் சின்னையா, நாங்கள் சொல்வது உண்மைதான். சென்னை ஏர்போர்ட்டிலிருந்து தகவல் கிடைத்திருக்கிறது. அம்மா ஷில்லாங் ஃப்ளைட் ஏறி இருக்கிறார்கள் என்றான். இதை கேட்டு அமைதியாக தரையை பார்த்தபடி யோசித்து கொண்டிருந்தான் ரியான். ரியான், என்ன யோசிச்சுட்டு இருக்க? வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். வி ஹாவ் டு ஸ்டாப் ஹர் என்றான் கிருஷ்ணன். நோ டாடி, லீவ் ஹர். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படாமல் வளர்ந்துட்டா. வெளி உலகத்தை பார்க்கணுமா? பார்த்துட்டு வரட்டும். வெளியில் போய் கஷ்டப்பட்டால்தான் பெற்றவர்களின் அருமை புரியும் என்று கூறிய ரியான் கையில் இருந்த கடிதத்தை 4ஆக கிழித்து விசிறி எறிந்தான். கிருஷ்ணனுக்கு ரியானின் வார்த்தை சற்று அதிர்ச்சியை கொடுத்தாலும் ஒரு புறம் ராதிஷாவை எப்படி அவள் இஷ்டத்திற்கு தெரியாத இடத்திற்கு அனுப்பி வைக்க முடியும்? பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்று தெரியாமலா சொன்னார்கள்? கிழித்து எறியப்பட்ட அந்த கடிதம் தரையில் கிடந்தது. ராதா அதை எடுத்து மீண்டும் சேர்த்து வைத்து படித்து பார்த்தாள். ஒரு முறை அல்ல, பல முறை படித்து பார்த்தாள். அவளுக்குள் ஏதோ ஒரு பொறி தட்டியது. என்னங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம் என்றாள் ராதா.
அவளுடைய முகம் மிகவும் தெளிந்து காணப்பட்டது. கிருஷ்ணனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ராது என்றழைத்தான். அவனுக்கும் சந்தேகம். அவன் மனைவிக்கு ஏதாவது ஆகிவிட்டதா? ஏன் திடீரென்று வீட்டுக்கு போகலாம் என்று சொல்கிறாள்? ராதிஷாவின் செயலால் அவளும் மனமுடைந்து விட்டாளா என்றவாறு யோசித்து கொண்டே ராதாவின் முகத்தை ஆராய்ந்தான். ஆனால் உண்மையில் ராதாவின் முகம் முன்பை விட தெளிந்து இருந்தது. ஒரு புன்னகையும் முகத்தில் தவழ்ந்தது. ஏன் அப்படி பார்க்கிறீர்கள்? எனக்கு ஒன்றுமில்லை. நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். நம்ம ராதா குட்டி சீக்கிரமே வீட்டுக்கு வந்துடுவா. வாங்க போகலாம் என்றாள் ராதா. என்னங்க, இந்த ஸ்டோரியில் நெக்ஸ்ட் என்ன நடந்ததுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா? பை வியூயர்ஸ்.